தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ச பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமயா பிரேச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோகோ ஸ்வஸ்தாய் ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரி துக்க பயகாரணி காத்துதன்யா சர்வோபகார கரணாய சதாத்திர சித்தா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டாருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆஸ்ரிதானம் ந விபன்னரணம் துவாம் ஆஸ்ரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபதா பிரசமனம் திரைலோகே சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை. சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் 1 துவக்கிறாரு. கடகராசியில் சூரியன் இருக்கார். இந்த கடகராசியில் சூரியன் வர்றது ஆடி மாதம் 1 அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை 15 16 மேலே. அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை. கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள்: ஆகஸ்ட் 16 அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆகஸ்ட் 16 அன்னைக்கு. ஆகஸ்ட் 22 அன்னைக்கு புதன் வக்ரகதியில் சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஆகஸ்ட் 24 சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்கார். குருவின் 5ஆம் பார்வையில் சுக்கிரன் வருதுனால சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் ஆகஸ்ட் 26 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது நல்ல விசேஷமான நாட்கள்: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு. ஆகஸ்ட் 5 ஆடி அமாவாசை. ஆகஸ்ட் 7 ஆடிப்பூரம், ஆண்டாளுக்கு விசேஷமான நாள். ஆகஸ்ட் 8 நாக சதுர்த்தி. ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. ஆகஸ்ட் 16 வரலட்சுமி விரதம். ஆகஸ்ட் 18 நடராஜர் அபிஷேகம். ஆகஸ்ட் 19 பௌர்ணமி. ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா. ஆகஸ்ட் 20 காயத்ரி ஜபம். ஆகஸ்ட் 22 மகா சங்கடகர சதுர்த்தி. ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும். இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி மாதம் பாதி, ஆவணி மாதம் பாதி, முதல் பாதி. இந்த 2 மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள், நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம். மேஷராசி. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் குருவோட இணைஞ்சிருக்கார். குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் செயல்பட்டாலும் அவர்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை மாற்றி அமைத்து கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும்.
இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள், இந்த நாட்களில் நீங்கள் காரிய வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அது என்னைக்குன்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28, 29 மற்றும் 30ஆம் தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி காலை 11 மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கும் உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 4 மணி 15 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 12 மணி 53 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கார். செவ்வாய் ஆகஸ்ட் 26 தான் பயிற்சி ஆகிறாரு. குரு செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்பட்டு செவ்வாய் சந்திரனை பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் சந்திரமங்கல யோகமும் கஜகேசரி யோகமும் சேர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம நாட்களில் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத எதிரிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த கால எதிரிகளை நேருக்கு நேராக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் 15 நாட்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா புதன் இந்த மாதம் வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு மாதம் முற்பகுதியில் புதன் பயிற்சியாகிற 22ஆம் தேதி வரைக்கும் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. 22ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு வக்கரகதியில் வரும்பொழுது தொழில் மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதன் 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேலே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய இடங்களில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் பண வரவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளிடம் கண்டிப்புடன் செயல்படுவீர்கள். குழந்தைகளின் பிடிவாத குணத்தை சற்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை. இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது. அதே சமயம் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சூரியனின் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு அரசாங்க வேலையோ அல்லது அரசு சார்ந்த தொழில் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அரசுடைய தொழில் ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய நீண்ட நாள் வேலையின்மை நிலவிட்டிருந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதில் இருந்த தொய்வுகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சுக்கிரன் இந்த மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார். 24ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை படுத்தாவிட்டாலும் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் மரியாதை பெற்று தரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் அந்த நீச்சஸ்தானத்துக்கு போகும்பொழுது குருவின் பார்வையில் வரதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் அதே சமயம் 26ஆம் தேதி செவ்வாயின் பார்வையில் வரதுனால அது மேலும் பலத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் எழுச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு உங்களுடைய உதவியும் அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு 24ஆம் தேதிக்கு மேலே பெரிய பண வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த பரிகாரம் இந்த ஒரு மாதத்துக்கு பண்ணக்கூடாதுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ஆகஸ்ட்லேருந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு உண்டான வேங்கை அல்லது சந்தன மரம், வேங்கை மரம் அல்லது சந்தன மரம், இது ரெண்டில் ஏதாவது ஒரு மரத்தை உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் அதை வாங்கி அதில் அந்த செடியை அந்த கண்ணை வீட்டில் வாங்கி நட்டு அதை வளர்த்துட்டு வரணும், பாதுகாத்துட்டு வரணும். சந்தன மரத்தை யாராலையும் வெட்டக்கூடாது, அரசாங்க அனுமதி இல்லாமல். அதனால் அது வளர 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 உங்களுக்கு அது தட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்.
வேங்கை மரமாக இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு வளர்ந்ததுன்னா உங்கள் குடும்பத்துக்கு அது மரப்பலகைகள் செய்வது மட்டுமல்லாமல் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாவை நீங்கள் விளக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த ஆடி மாதத்தில் மரங்களையும் செடிகளையும் பாதுகாப்பது அனைவரின் கடமையாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் வேங்கை மரத்தை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம், சந்தன மரத்தை வாங்கி யாருக்காவது விவசாயிக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இதை செய்வதன் மூலமாக அந்த விவசாயியின் குடும்பமும் வாழும். உங்களுடைய அந்த விவசாயியின் சந்தோஷத்தின் காரணமாக உங்கள் குடும்ப கர்மாவும் உங்களை விட்டு அகலும். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம். இதை இந்த 12 மாதமும் அதை பாதுகாக்கணும். அந்த செடி கொடிகளை பாதுகாக்க வேண்டியது அடுத்த 12 மாதத்துக்கு நீங்கள் கடமையாக செஞ்சுட்டு வரணும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் ராசியில் இருக்கிற குரு செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவிலாகட்டும், நண்பர்கள் உறவிலாகட்டும், சக பணியாளர்கள் உறவிலாகட்டும், இதுநாள் வரை இருந்து வந்த எதிர்மறை பலன்கள், ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் எல்லாம் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கோ பிரிந்த காதலர்கள் கூடுவதற்கோ இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு இது உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு செவ்வாய் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கன்னிராசிக்கு 24ஆம் தேதி நீச்ச பங்க பலனை அடைகிறார் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில். அதனால் உங்களுக்கு மனோபலம், தன்னம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றிய பயமற்ற சூழ்நிலை போன்ற விஷயங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த மாதம் உங்களுடைய வேலையற்ற சூழ்நிலை விலகி நன்மைகள் அதிகரித்து புதிய வேலையில் சேருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்றது. இதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பணவரவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் புதன் உங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வரப்போகிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு. அந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கிற புதன் உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆகஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20, 21, 22, 23, 23ஆம் தேதி மாலை 7:54 வரை. அதன் பிறகு 25ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியத்தில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டாலும் அதில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மன அமைதியும் செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 12:53 முதல் 17ஆம் தேதி மதியம் மாலை 5:28 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 17, 18 எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாததுனால உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள், மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு காரிய வெற்றியில் தாமதம் ஏற்படும். மனசில் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு ஏகோபித்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதனால் மன அமைதியை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய தனலாபத்தை ஏற்படுத்தி உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே. அந்த சமயத்தில் ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 26 வரைக்கும் 10 நாட்கள் செவ்வாயின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தொல்லைகள், துவண்டல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் சொத்துக்கள், திடீர் தனலாபம் போன்ற விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு சொத்து வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுடைய வியாபாரத்தை வெளிநாட்டுக்கும் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக குருவினருள் கிடைப்பதன் மூலமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட் ஏதாவது வந்ததுன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். ஏன்னா கடத்திரஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கார். அதனால் மனதுக்கு பிடித்தவர்களுடன் கை இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை, காதலில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதே சமயம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அன்னை வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரமாக நீங்கள் அத்தி மரம், உங்கள் ராசிக்கு உண்டான மரம் அத்திமரம், அத்தி மரத்தை தானமாக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அத்தி மரத்தை கோயில்களில், இந்த அத்தி மரத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கும், இல்லை ரிஷபராசிக்குன்னு சில கோயில்கள் இருக்கும், அந்த இடங்களில் போயிட்டு இந்த அத்தி மரத்தை நட்டு அதை பாதுகாக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதை செய்வதன் மூலமாக எப்படி நீங்கள் அந்த குழந்தையாக அந்த மரத்தை பாதுகாக்கிறீங்களோ அதுபோல் அந்த தெய்வம் உங்களை குழந்தையாக பாவித்து உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படும், ஆனால் வழக்கில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தொல்லைகள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் நன்மையாக அமையக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் 3ஆம் இடத்துல சூரியன் பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே. இந்த சூரியனுக்கு சனியின் பார்வையில் அமையறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் ஏற்பட்ட பயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்றாரு இந்த மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் 22க்கு மேலே. அதனால் புதன் 2ஆம் இடத்திற்கு வந்தால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த மாதத்தில் விரையாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால 4ஆம் இடத்துல பூமி தொடர்பான முதலீடுகள், வீடு தொடர்பான செலவுகள், ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம்னா உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்காக. அதே சமயம் குழந்தைகளின் மேல் படிப்புக்காகவோ திருமண செலவுகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள், காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தா ஆகஸ்ட் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17ஆம் தேதி மதியம் 4 மணி வரை. அதன் பிறகு 21, 22, 23, 24, 25, 28, 29, 30 ஆகிய நாட்கள். 30ஆம் தேதி பார்த்தேன்னா காலை 11 மணி வரை உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், உங்கள் வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், கடக்கால் வைக்கலாம், பூமி பூஜை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி பூஜைக்கு வாஸ்து பார்க்கணும், அப்படி இல்லை வாஸ்து நாள் பார்க்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குமோ அந்த நாட்கள்லையும் பூமி பூஜை செய்யலாம். அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 5:28 முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் சஞ்சலப்படாமல் இருக்கணும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நாட்களில் பார்த்தேன்னா பௌர்ணமி 19ஆம் தேதி வருது. 19ஆம் தேதி ராத்திரியிலேருந்து தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான, உங்கள் ராசிக்கு உண்டான பலாமரத்தை நீங்கள் தானமாக கொடுக்கணும் யாருக்காவது. அப்படி இல்லை அப்படின்னா யானைகளுக்கு பலாப்பழத்தை தானமாக கொடுப்பது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம். உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரத்தை முன்னாடியே சொல்லிவிட்டு மற்ற ராசிக்காரங்களுக்கு கடைசியில் சொல்லுவேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில். மாத பிற்பகுதியில் பயத்தினால் சில தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய
மாமனார் மாமியார் போன்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மாமனாருடைய ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மைக்காக முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. மாத பிற்பகுதியில் வக்கரகதியில். அந்த நாட்களில் வியாபாரிகளுக்கு வருமானம், தொழில் செய்பவர்களுக்கு, சுய தொழில் செய்பவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தோடு சேர்றதும், குடும்பத்தோடு இருக்கிறவங்க குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு வேலை வாய்ப்புக்காக போவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன், விரையாதிபதி சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்கள் குழந்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். பெரிய மாற்றம்னா சாதாரண மாற்றம் இல்லைங்க. உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம், உங்களுடைய குடும்பத்துடைய கௌரவத்தையே உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வளர்ச்சியை தரும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரத்தை ஏற்கனவே சொன்னது போல் பலாமர தானம், பழத்தை யானைக்கு தானம் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பலாமரத்தை விவசாயிகளுக்கு கொடுத்து தானம் கொடுத்து அந்த விவசாயிகள் வளர்ச்சி அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதம் இது. உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள், காதல் வயப்பட்டு ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நேரம். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நிம்மதி வரக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார். அதே சமயம் 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26 வரை செவ்வாயும் சாதகமாக இருக்கார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. இந்த மாதம் 24ஆம் தேதி அதிக்கு, அதாவது கன்னிராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால நீச்ச பங்க பலனை கொடுத்து உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கடகராசிக்கு உச்சமடைகிறது கூடாது. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ அதே சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குரு பார்வையில் இருக்கிறதுனால யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும், குழந்தைகளின் வளர்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சுகம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த கடகராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி மாலை 7 மணி வரை. அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். நீங்கள் இதில் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் அடைவீங்க. உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய மன அயற்சியை தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராத்திரி 7 மணி 12 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு இணையிறதுனால உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக உறவுகளில் மனத்தடுமாற்றம், கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் விஷயத்தில், பார்ட்னர்ஷிப்பில், உங்களுடைய காதல் வயப்பட்டுள்ள நபர்களுக்கு காதல் விஷயத்துலலாம் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக 2ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சியாகும் பொழுது வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு மாத பிற்பகுதியில் வாக்குவாதங்கள் இருக்கும், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் மாத முற்பகுதியில் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருப்பார்.
அதே ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் சூரியன் வரதுனால எதிரித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தினர் எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள். உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் பண விவகாரங்களில் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டால் குரு, செவ்வாய். இன்ஃபேக்ட் சுக்கிரன் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் உங்களுக்கு குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நற்பலன்கள் காரணமாக உங்களுக்கு இதுநாள் வரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். கலைநயம் மிக்க செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு, அது என்ன கலைநயம் மிக்கன்னா, கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில ஆன்லைன் மீடியாவை பயன்படுத்தி உங்களுடைய வழக்குகளுக்கு பயன்படுத்திப்பீங்க. பேச்சு சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அதாவது கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமாக புரசு மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்தை பேணி பாதுகாப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். எந்த கோயிலில் புரசு மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் போயிட்டு அந்த புரசு மரத்துக்கு உங்கள் கையால் ஒரு பக்கெட்டாவது தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா தண்ணி கிணத்துலேருந்து சேர்ந்து ஊற்றணும். நீங்கள் பைப்பில் பிடிச்சி ஊற்றுறது தப்பு கிடையாது. கிணறு இருந்துன்னா கிணத்துலேருந்து சேர்ந்து ஊற்றுறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் மீது இருக்கக்கூடிய திருஷ்டிகளையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளையும் விலக்கி வைப்பதற்கு இந்த புரசை மர வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தசமஸ்தானத்தில் குரு, செவ்வாய் சேர்க்கை. அதன் பிறகு மாத பிற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வராரு. ராசிநாதன் மாதம் முற்பகுதியில் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீண் அலைச்சல், காரிய விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அரசாங்க வகையில் தந்தை வழியில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா கூட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் அலையிற மாதிரி இருக்கும், அரசாங்க அலுவலகத்துக்கெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதம் முற்பகுதி அலைச்சலை கொடுத்தாலும் பிற்பகுதி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளால் வார்த்தை அதிகாரத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், தசமஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால மாத பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் தொழில் அமைவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 மாலை 7 மணி வரை. அதன் பிறகு 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி காலை 11 மணி வரை. இதுதான் உங்களுக்கு சாதகமான நாட்கள். மனசில் சஞ்சலத்தை தரக்கூடிய, தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள், எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 21 மாலை இரவு 7 மணி 18 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 23 இரவு 7 மணி 54 நிமிடம் வரை உங்களுக்கு மன கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய நாட்கள். தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா 21 to 23 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் புதன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பார். அதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படும், குடும்பத்தினால் விரயங்கள் ஏற்படும், பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பண விரயம் எதனால் ஏற்படுறதுன்னா உங்கள் கௌரவத்திற்காக, உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், அவருக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப விரயம் அதிகரிக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வெளியூருக்கு படிக்கிறதுக்காக போவாங்க, இல்லாட்டி வெளியூருக்கு ப்ராஜெக்டுக்காக போவாங்க. இதனால் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால வருமானத்தை ஈட்டுவதற்கு என்ன வழி அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணக்கூடிய, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக செலவுகள் தான் ஏற்படுமே தவிர வருமானம் ஏற்படாது. ஸோ சிம்மராசி பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்கள், சுயதொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு இப்போ நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கி போடுவீங்க. வியாபாரிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு பொருட்களை சேர்த்து வைப்பாங்க. இதை இனிமேல் வரக்கூடிய மாதங்களுக்கு செலவாகும், வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு பண செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக மாத பிற்பகுதியில் வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மாத பிற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு பகுதி 22 தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் தான். எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் 15 வயசாக இருந்தாலும் சரி, 55 வயசு 85 வயசு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆரோக்கியத்தினாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வராது. ஏன் அப்படின்னா குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால, செவ்வாயும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூமி தொடர்பான, வீடு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும் அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதற்கு பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, பசுமாடுக்கு, அதாவது காராம் பசுமாட்டுக்கு தினமுமே கொடுக்கலாம். நல்ல செவ்வாழை பழம் கொடுக்கணும். செவ்வாழை பழத்தை தினமும் ஒரு பழம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு பழம் கொடுத்தா போதும், நிறைய கொடுக்க வேண்டாம். செவ்வாழை பழத்தை காராம் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்துலேருந்து புஷ்பத்தை, நாகலிங்க பூவை பறித்து சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். சிவ வழிபாடும் நாகலிங்க மர வழிபாடும் செய்வதும் உங்களுக்கு மன நிம்மதியை தருவது மட்டுமல்லாமல், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரனின் துணை உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி, அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை. இதில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தந்தை வழியில் காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி, பூர்வீக சொத்தில் வெற்றி ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்திலும் தெளிவான சிந்தனையினாலும் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் குரு செவ்வாய் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாத பிற்பகுதி செவ்வாய் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி, இடமாற்றம், தொழில் முன்னேற்றம், வியாபாரம், அதாவது பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு புரோக்கர்ஸ்க்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் நிலத்தில் முதலீடு செஞ்சு புதுசாக 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வாங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள், காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 15ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19ஆம் தேதி மாலை 7 மணி வரை. அதன் பிறகு 21ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 23ஆம் தேதி மாலை 8 மணி வரை, இரவு 8 மணி வரை. அதன் பிறகு 28ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மேல் ஆரம்பித்து 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய, அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இதில் சந்திராஷ்டம நாட்கள்னு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சனியின் பார்வையில் உங்கள் கௌரவத்தை போக்கக்கூடிய, தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு பார்த்தா ஆகஸ்ட் 23ஆம் தேதி ராத்திரி 7 மணி 54 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி ராத்திரி 10 மணி 29 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். வாக்கு கொடுத்துட்டோம், அந்த வாக்கு கொடுத்ததுனால எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
பேசக்கூடிய வார்த்தைகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருந்தது, அதனால் வாக்குவாதங்கள் நிறையா இருந்தது. இப்போ குடும்பஸ்தானத்துக்கு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை. குடும்பஸ்தானாதிபதி இந்த மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாகி நீச்ச பங்கத்தை அடையும் பொழுது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும். அதாவது அருவி மாதிரி பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா 24ஆம் தேதிக்கு மேலே அந்த மாத கடைசியில் ஒரு வாரம், கடைசி வாரம் இருக்கு பாருங்கள், எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது. மழை பெய்யாமல் பணம் அருவியில் தண்ணி கொட்டினா எப்படியோ அது மாதிரி உங்களுக்கு பண அருவியாக கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீடியா தொழில் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற பொழுது வளர்ச்சி ஏற்படும், எழுச்சி ஏற்படும். விரயஸ்தானாதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கியம், உங்களுக்கு தந்தைக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்து ஒன்றா உங்களை அவர் வெளியில் போக சொல்லுவார், அல்லது அவர் வெளியில் போகிற என் பங்கை கொடுறான்னு எடுத்துகிட்டு போவார். அதாவது உங்களுக்கு பங்கை கொடுத்துட்டு அவர் வெளியில் போவார். இதனால் நீங்கள் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க வகையில் அனாவசியமான தண்ட செலவு ஏற்படும், ஃபைன் கட்டுற மாதிரி வரும். நீங்கள் ஏதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஃபைன் கட்டுற மாதிரி வரும். நீங்கள் வண்டியில் போகும்பொழுது கூட கவனமாக இருந்துக்கோங்க, ஏன்னா அரசு அதிகாரிகள் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வளர்ச்சியை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து முன்னேற்றமான மார்க் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு படிங்க, உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, எம்எஸ்எம்ஐ வச்சுருக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதம் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாட்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். அரசாங்கம் உங்கள் பேரில் ஏதாவது குற்றம் சொல்லியிருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாதம் முற்பகுதியில். ஸோ உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். புதன் லாபஸ்தானத்துக்கு போகும்பொழுது, அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு கேட்டால், மாமரத்தை பாதுகாக்க வேண்டும். மாமரத்துக்கு தண்ணீர் விட்டு அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு அதை பாதுகாக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாமல் மாமர கன்று இருந்ததுன்னா அந்த கன்றை எடுத்து கொண்டு போயிட்டு நல்ல இடத்துல வச்சு அதை பாதுகாக்கணும். அதாவது ஒரு குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாமர கன்றுகளை பாதுகாத்து வருவதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கு அந்த மாமரம் வளர்ச்சி உங்களுக்கு துணையாக இருக்கும். துலாம் ராசி அன்பானவர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைய போகிறார், நீச்ச பங்க பலனை அடைய போகிறார். நீச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்னைக்கு. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வருதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் அது செலவாக தான் போகும், விரயமாக தான் போகும். அடுத்தவங்களுக்கு தான் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவீங்களே தவிர உங்களுக்கு பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுவது தாமதமாகும். இந்த மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதமாக இருக்கும். அதாவது உங்கள் வளர்ச்சிக்கான வாக்குவாதம், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்களுடைய தகுதி தெரிந்து உங்களுடைய அந்த மார்ஜின் தெரிஞ்சு பேசுகிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது. இந்த மாத பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதனால் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வழக்கு சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை வரும். ஸோ இந்த மாத பிற்பகுதி தான் செலவாகுமே தவிர மாத முற்பகுதி உங்களுக்கு
பெருசாக செலவுகள் ஏற்படாது. வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 23, 24, 25, 26, 27, 30, 31 ஆகிய நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள். இன்றைக்கி இந்த நாட்களில் யார்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம் மிஞ்சும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களுக்கு அதை செயல்படுத்த முடியாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 25 ராத்திரி 10:29 ஆகஸ்ட் 28 விடியற்காலை 3:41 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கோ இல்லை குடும்பம் சார்ந்த எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படும், உங்கள் பேரில் ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் உங்களால் உங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மாதம் முழுவதும் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வார்த்தைகளுக்கும் குறைவு இருக்காது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் குரு நல்லது தானே சொல்லுவார். அப்படின்னா குரு நல்லது சொன்னாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது உண்மை, நியாயமான வார்த்தையை பேசுவீங்க, ஆனால் அதை கேட்குறதுக்கு அடுத்தவங்களுக்கு திராணி இருக்காது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு அலைக்கழிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியான முதலீடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சி செயல்படுத்துறது உங்களுக்கு செலவாகத்தான் வருமே தவிர உங்களுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தாது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள், அதாவது குடும்பத் தலைவிகள் மட்டும் இல்லை, இளம் வயது பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் தங்களுடைய ஆடை ஆபரணங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் செலவுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். கணவன் மனைவி உறவில் குடும்பத்தில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள்னால. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வக்கரகதியில் போகும்பொழுது தொழில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் 2 பரிகாரம் பண்ணலாம். ஒன்றா மகிழ மரம், மகிழம்பூன்னு சொல்லக்கூடிய மகிழ மரம், அப்படி இல்லை அப்படின்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்துக்கோ மகிழ மரத்துக்கோ அந்த வில்வ செடிகளை பாதுகாக்கணும், இல்லாட்டி மகிழஞ்செடிகளை பாதுகாக்கணும். அதாவது அதை உற்பத்தி பண்ணணும். அதாவது உங்கள் வீட்டில் மரம் இருக்கா அப்படின்னா அதுலேருந்து விழக்கூடிய அந்த மகிழ விதைகளையோ இல்லை வில்வ பழங்களையோ பாதுகாத்து அதை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணும். அதாவது உங்களால் அடுத்தவங்க வீட்டில் வில்வ மரமோ மகிழ மரமோ வளர்க்க செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினை உங்களை விட்டு அகழ்ந்து உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் குழந்தைகளுடன் இருக்கின்ற எதிரித்தன்மை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா பையன் அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு அம்மா பையன், இந்த உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் என் பேச்சை தட்டாத என் பொண்ணோ என் பையனோ இன்றைக்கி என் பேச்சை எதோ எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதம் உங்களுக்கு அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வேண்டாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த வில்வ மரத்தையும் மகிழ மரத்தையும் பாதுகாத்து அடுத்தவர்களுக்கு அதை கொடுத்து வளர்க்க செய்ய வேண்டும். விருச்சிக ராசி, அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைஞ்சு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் தொடர்பு, அதுவும் குறிப்பாக அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் பதவியில் இருக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு நட்புடன் பழகி உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தையும் வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இளம் வயதில் இந்த ராசியில் பிறந்தவங்க, இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள்,
ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சார், என்னுடைய மனைவியோ கணவரோ இறந்துட்டாங்க சார், நான் அந்த மாதிரி சிக்கலில் இருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 2வது அல்லது செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லக்கூடிய மறுபடியும் மறுமண வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் எனக்கு ஏற்கனவே திருமணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல வாழ்க்கை துணை அமையிறது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களின் மூலமாக பெரிய மனிதர்களின் சந்திப்பும் தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 14, 15, 16, 17, 18, 19, 25, 26, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள், உங்களுக்கு இந்த மாதம் 2 தடவை சந்திராஷ்டமம் வருது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முதல் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும், 3ஆம் தேதி காலை 5:41 வரைக்கும், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜூலை 31லேருந்து ஆரம்பிக்கிறது, அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மாத கடைசியில் 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28 விடியற்காலை 3:41 ஆகஸ்ட் 30 காலை 11:34 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாத ஆரம்பத்திலையும் மாத கடைசியிலையும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயங்களில் சஞ்சலம் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மனக்குழப்பம், மன கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அம்மா, பெற்றோர், அம்மா கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு செலவுகள் குறைவாக இருக்கும், வருமானத்துக்கு குறைவு இருக்காது. இந்த வருமானம் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும். ஆனால் மரியாதைக்கும் உங்களுடைய செல்வாக்குக்கும் குறைவில்லாத மாதமாக இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் புதிய வாய்ப்புகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாத பிற்பகுதியில் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வராரு. தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதியான சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்துக்குள்ளே வரதுனால, சனி பார்வையில் வரதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் அலுவலக ரீதியான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு, சாப்பாடு பிரச்சனைலாம் இருக்குங்க. அதனால் வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பண முதலீடு செஞ்சு வாங்கலாம், பொருளை நிலம் வாங்கலாம், ஆனால் விற்கிறதுக்கு உங்களால் முடியாது. இந்த மாதம் கஷ்டப்பட்டாலும் உங்களால் விற்க முடியாது. செவ்வாய் குருவை விட்டு விலகிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு. அதனால் பூமி தொடர்பான விஷயத்தில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாத பிற்பகுதியில் 26ஆம் தேதிக்கு மேலே தான் பூமி தொடர்பான விற்பனை விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்க, உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சந்தன மரம் அல்லது தேக்கு மரம், இதை நீங்கள் விவசாயிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது. நீங்கள் நீங்களே ஒரு தேக்கு மரம் மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர். அதனால் சந்தன மரத்தையோ தேக்கு மரத்தையோ விவசாயிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும். யார் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ, இல்லை நீங்களே ஒரு நண்பர் ஒரு அரை ஏக்கர் வச்சுருக்கேன், ஒரு கிரவுண்டு இடம் வச்சுருக்கேன், அதில் ஏதாவது விவசாயம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்னா இந்த மரங்களை வாங்கி நீங்கள் நட்டு அதுக்கு உதவி செய்யணும். அதுலேருந்து லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி உதவி செய்வதன் மூலமாக முன்னோர்களின் சாபம் ஏதாவது இருந்தாலும், பித்ருக்களின் சாபம் இருந்தாலும் விலகும். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் இதுநாள் வரை உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனமும் இந்த
தேக்கு சந்தன மர வளர்ப்பின் மூலமாக விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாத ஆரம்பத்திலேருந்து செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார். விரையாதிபதி செவ்வாயோடு இணைந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாங்க. சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு, கடன் வாங்கி வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நீங்கள் கடன் வாங்கி கல்யாணம் பண்ண போகிறீங்க. அடுத்தவங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை தம்பி தங்கைகளுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அயல்நாட்டு பிரயாணம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அது பர்சனலாகவும் இருக்கலாம், அஃபிஷியலாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் விஷயமாகவும் இருக்கலாம், இந்த மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டால் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ளார. இந்த மாதத்தில் உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆகஸ்ட் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 15ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் 16, 17, 18, 19, 20, 21, 25, 26, 27, 28, 29, 30 காலை 11 மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எது போனாலும் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் வீடு பால் காய்ச்சி குடிக்கிறோமா, இந்த நாட்களில் பண்ணுங்கள். வீடு வாங்கணும்னு போகிறீங்களா, இதில் சக்ஸஸ் கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறோமா, இதில் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இந்த நாளில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அப்பாயின்மெண்ட் அந்த டைமில் கேட்கலாம். நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது இந்த நாட்களில் சேரலாம். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு 2 நாட்கள் வருது, 2 செட் ஆஃப் டேஸ் வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 3 காலை 5 மணி 41 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 5 3 மணி 21 நிமிஷம் மத்தியானம் 3 மணி 21 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 11 மணி 34 நிமிடம் முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி ராத்திரி 9 மணி 48 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மாத ஆரம்பத்தில் 3, 4, 5 சந்திராஷ்டமம். மாத கடைசி 30, 31 ஆகிய நாட்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வெளியூர் பிரயாணங்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லது. இல்லை நான் குடும்பத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனாவசிய விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு மாத பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது கணவன் மனைவி உறவில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். ஆனால் அது சந்தோஷத்தை தராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்திலிருந்து சூரியன் பார்க்குறாரு. உங்களுக்கு சூரியன் தந்தை வழியில் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வகையில் இருக்கார். 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறது. தந்தையே எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பின்னோக்கி நகராரு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு பண வரவில் தொய்வு இருக்காது. எதிர்ப்புகள் விலகினாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின், அதாவது காம்படிட்டர்ஸுடைய தடுமாற்றம் இருக்கும். அதனால் அதையும் சமாளித்து வந்துடுவீங்க. பட் இருந்தாலும் அறிவை பயன்படுத்தி செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸோட தொல்லை ஜாஸ்தி இருக்கும். காம்படிட்டர்ஸ் நீங்கள் போகிற இடத்துலனா டெண்டர் போகிறீங்களா, டெண்டருக்கு உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு டெண்டர் கிடைக்காம பண்ணுவாங்க. ஸோ எதிரிகளுடைய தொல்லை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் 4ஆம் இடத்ததிபதி 6ல் மறையிறதுனால, செவ்வாயோடு மறையிறதுனால மாத முற்பகுதியில் உங்களுக்கு பூமி தொடர்பான கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த விவசாயிகள் கூட பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல இருக்க மாட்டீங்க, வெளியூருக்கு சஞ்சாரம் பண்ண போயிடுவீங்க. ஏதாவது ஒரு ரீசன், பர்சனல் விஷயம், குடும்ப விஷயம், இல்லை ஆன்மீக நாட்டத்திற்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியூர் பிரயாணங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்திற்கும் குறைவில்லாமல் பார்த்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டால் 2 பரிகாரம்.
ஃபஸ்ட்டு பரிகாரம் பண்ண வேண்டியது, நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ண வேண்டும். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரச மர வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணணும். அதுவும் அமாவாசை வர அன்னைக்கு விசேஷமாக பிரதட்சணம் பண்ணுறது நல்லது. அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுற நேரம் என்னென்னா காலையில் 8 மணி 20 நிமிஷத்துக்குள்ளே பிரதட்சணத்தை முடிச்சிடணும். அப்படி பண்ணும்பொழுது அந்த அரச மரத்தினுடைய வேர் பகுதிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆரோக்கியமும், எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் அந்த அரச மரமும் அந்த பரந்தாமனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை தகர்த்தெறியும் மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்க, நீங்கள் இப்படி நல்லது சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா, ஆமாங்க, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்காரு. அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. விரையாதிபதி குருவோடு சேர்ந்திருக்காருன்னு கேட்கலாம். விரையாதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால தான் அந்த குரு பார்வையில் சுக்கிரன் வரப்போகிறாரு. உங்களுடைய 9, 10 கூடிய அதிபதிகள் சுக்கிரனும் செவ்வாயும் குரு சம்பந்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால வியாபார வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம், குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுதல், உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து வெளிவருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப சூழ்நிலை மாறக்கூடிய நேரம், குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம். என்னதான் 2ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்தாலும், வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கினாலும், குரு உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விரையாதிபதி உங்களுக்கு நல்லது பண்ண போகிறது இப்போ மட்டும்தான். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்காக முயற்சிகள் எடுத்து அதுவும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணுமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணுமா, இல்லை கேம்பிரிட்ஜில் படிக்கணுமா, முயற்சி எடுங்க. உங்கள் குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு தடுமாற்றம், ஒரு பிளாக்கேஜ் இருந்திருக்கும். என்னமோ ஒரு பிளாக், எதனால் வளர்ச்சி இல்லை அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த வளர்ச்சி இப்போ இது நாள் வரைக்கும் இல்லாத இருந்தது இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 5, 10 கூடிய 5, 9 கூடிய சுக்கிரன், யோகாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 10, 11, 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறாங்க இந்த மாதம். சுக்கிரன் 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகிறார் குரு பார்வையில். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமும் ஆசீர்வாதமும் பெறக்கூடிய யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுலேருந்து பணமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஆகஸ்ட் 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள், மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள்லாம் சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 3 மணி 21 நிமிஷத்துலேருந்து மதியம் 3 மணி 21 நிமிஷத்துலேருந்து 3:21 PM ஆகஸ்ட் 8ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 15 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். 2ஆம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பார் 8ஆம் இடத்துல. எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் வாக்கு சாதுரியம் ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு குருவின் பலன் காரணமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, மனஸ்தாபம் ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடைவார்கள். பூமி தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பூமிகாரகன் செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்கிற காரணத்தினால ஆகஸ்ட் 26 வரை உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கு, பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குருவோடு சேர்ந்த சகோதர காரகன் செவ்வாய் நற்பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சங்கடங்களை சந்தித்தவர்கள், நண்பர்கள் சங்கடத்தை சந்திப்பார்கள், அரசாங்க வகையில் தொல்லைகளை கொடுத்திருப்பாங்க. அந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு இதுநாள் வரை எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக, எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி உங்களுடைய எதிரியோடைய எதிரி உங்களுக்கு நண்பனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்தாலும் எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பரிகாரம் பண்ணணும். ஒன்று ஈட்டி மரம். ஈட்டி மரம் எங்கே இருக்கோ அந்த ஈட்டி மரம் கொஞ்சம் மலை பிரதேசத்தில் தான் நிறையா இருக்கும். அந்த ஈட்டி மரத்தை நீங்கள் போயிட்டு அதை வளர்க்குறவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த மரத்துக்கு உண்டான உரத்தை இடுவதற்கு உண்டான முயற்சி ஈடுபடணும். அப்படி இல்லை அது தவிர இன்னொன்று என்ன அப்படின்னா, விவசாய நண்பர்களுக்கு வாழை மரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். வாழை மரத்தை அந்த பகுதியை மட்டும் மண்ணிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு அதாவது ஒரு மரத்தை வெட்டி அதிலேருந்து இன்னொரு கண்ணு வரும். அந்த கண்ணை கொண்டு போயிட்டு விவசாயிகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். விவசாய நண்பர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும் இந்த வாழை மரத்தை வாங்குவதற்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கோயில்களில் வாழை மரம் நட்டு வளர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக எந்த விதமான சிக்கல்களிலும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து அதன் மூலமாக வாழையடி வாழையாக வளருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்த, ஏன்னா யோகாதிபதி கிரகங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இந்த மாதத்தில் செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்காரு. உங்களுக்கு 2-11 அதிபதி குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவரோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி தொழில் அபிவிருத்திக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இதில் 10ஆவதுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 4-9 சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடையக்கூடிய வகையில் மாத பிற்பகுதியில் பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு. குரு பார்வையில் வரதுனால இந்த மாதம் குருவின் அருளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆக்சுவலாக கெடுதலை பண்ணக்கூடிய குரு தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதே பண்ண போகிறாரு. வீடு மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சொந்த வீடு சார் அப்படின்னு கேட்கலாம், ஆச்சரியமாக கேட்கலாம். ஏன்னா இப்போது உங்களுக்கு அந்த சனி பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிலத்தில் முதலீடு பண்ணுறது நல்லது. சனிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா ஒன்றா இரும்பில் முதலீடு பண்ணணும், இல்லாட்டி நிலத்தில் முதலீடு பண்ணணும். ஸ்திர சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படணும். ஏன்னா வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகும்பொழுது பணப்பற்றாக்குறை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போதுலேருந்து நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதனால் நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 3, 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 17ஆம் தேதி அன்னைக்கு 17ஆம் தேதி மதியம் 5 மணி வரை, மாலை 5 மணி வரை. அதன் பிறகு 19 ஆரம்பித்ததுன்னா 20, 21 இரவு 7 மணி வரை, 23 இரவு 8 மணி முதல் 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த நாட்களில் இன்டர்வியூக்கு போகிறது, வேலை தேடுறது, திருமண விஷயமாக பேசுகிறது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது, வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள், இப்படி எல்லாமே சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்து ராகு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவார். அதாவது பொய் பேச்சுக்களை பேசுகிறதுக்கு காரணமாக இருப்பார். ஆனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆகஸ்ட் 8ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 15 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாலை 4 மணி 18 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னா 8ஆம் இடத்துல கன்னி ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம், கேதுவோடு இணையறதுனால உங்களுக்கு அந்த நாட்கள் பண விவகாரங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த
8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு பணம் தரேன், இல்லை இன்றைக்கி பணம் தரேன்ட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி வேலை தேடி கொண்டு இருப்பவர்கள், வேலைக்காக பணத்தை கொண்டு போய் கட்டுறாங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இதில் சந்திராஷ்டமத்தன்னைக்கு குரு பார்வையில் சந்திரன் இருப்பார். இந்த குரு பார்வையில் சந்திரன் வர்றது கூட உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அன்றைக்கி மட்டும் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. மற்றபடி பண வரவில் தொய்வுகள் இருக்காது, வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்து அதிபதி குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், வீடு வாகன சேர்க்கை ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கார். மாத பெருப்பகுதியில் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கிறதுக்கு, எதிரிகளிடமிருந்து தொல்லைகளை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமண விஷயத்தை தள்ளி போடுறது நல்லது. அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள், செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தடைகளற்ற நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மேலும் வளப்படுத்தி கொள்வதற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா வில்வ மரம் அல்லது வன்னி மரம், இல்லை வில்வ மரம் அல்லது வன்னி மரம், இதை உங்கள் வீட்டில் வளர்த்து வருவது நல்லது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னா இதை வளர்க்கக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த கன்றுகளை வாங்கி நீங்கள் நட்டு வளர்த்துட்டு வரணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் இந்த வில்வ மரத்தையோ வன்னி மரத்தையோ செடியாக வாங்கிட்டு கொண்டு போய் வச்சு அதுக்கு பாத்தி கட்டி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு பாதுகாத்து அதுக்கு வளையம் வச்சு, அதாவது வேலி போட்டு அதை பாதுகாக்கிற வேலையை நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை பாதுகாக்கணும். அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் அனுபவிக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். மீனராசி, அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படணும்னா, மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகினதே உங்களுக்கு மரியாதை தான். வார்த்தை விரயங்கள் ஏற்படாமல், எதிர்ப்புகள் வலுக்காமல், உங்களுக்கு பண பலம் குறைவாமல் இருக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். செவ்வாய் 2-9 செவ்வாய் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோடு இணைந்து யோகஸ்தானத்தை, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்து நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் கைகூடுதல் போன்ற விஷயங்களும் நடக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு சாதகமான அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற, காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 13, 14, 15, 16, 17, 18, 19, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி. 30ஆம் தேதிங்கிறது காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலத்தையும் காரிய வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு மருத்துவமனைக்கு ஆரோக்கியத்துக்கு போகிறது, உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறது, குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, கடன் வாங்கிறதுக்கு போகிறது போன்ற விஷயங்களை செய்வதால் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் மனக்குழப்பத்தை தரக்கூடிய சஞ்சலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாலை 4 மணி 18 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அந்த நாட்களில் எந்த கிரகத்தின் பார்வையும் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு இந்த மாத கடைசியில் சுக்கிரன் வரப்போகிறாரு. இந்த சுக்கிரன் வரத்துக்கு முன்னாடியே சுக்கிரன் வந்தால் என்னெல்லாம் பாதிப்புகளை கொடுப்பாரோ இந்த சந்திராஷ்டமத்தில் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள், நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்துதல் போன்ற விஷயங்களை சுக்கிரன் கொடுக்க வேண்டிய பலன் சுக்கிரனுடைய வீட்டுக்கு சந்திரன் போகக்கூடிய 10 முதல் 13ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதியான புதன் இந்த மாதம் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வக்ரகதியில் வரதுனால வியாபாரிகளுக்கு சற்று தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி குருவோடு இணையிறதுனால, அதுவும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத இருந்த தாய்மை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஒரு விதத்தில் வந்தாலும் மேலும் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பண வரவில் தொய்வுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மீடியா தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க வகையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள், MSME மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அலைச்சலை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு அல்லது பதவியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வேப்ப மரம் அல்லது புன்னை மரம். வேப்ப மரம் அல்லது புன்னை மரத்திற்கு தினமும் எங்கே இருக்கோ அந்த இடத்த போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கோங்க. அல்லது அந்த உங்களுடைய 2 கைகளை அந்த மரத்து மேலே வச்சு அந்த மரத்துக்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். அதுக்கு ஏதாவது மரம் கிளை உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மண்ணை குழைச்சி, தண்ணீரில் குழைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு பத்து போடுற மாதிரி போடணும். இப்படி பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்கள் உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த மரம் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி உடலில் இருக்கும் வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வேப்ப மரம் கசப்பு. அதனால் உங்கள் உடம்பில் வந்து இருக்கிற வியாதியை எடுத்துகிட்டு அந்த கசப்புத்தன்மை மருந்தாக செயல்பட்டு உடம்பில், ஏன்னா இது ஆடி மாதம் வேறு, அம்பாளுடைய அனுகிரகத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். அம்பாள் அதுவும் குறிப்பாக மாரியம்மன் போன்ற ஆலயங்களுக்கு சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சளும் அந்த வேப்ப தழைகளும் இருக்கக்கூடிய இடத்துல அடிக்கடி போயிட்டு வாங்க. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிலையாக உயிர் வாழ முடியும், நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை. ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் இந்த பரிகாரமே. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம், இந்த ஆடி மாதத்தில், ஆவணி மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும், நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.